மாரன் மோனோகிராஃப்ஸ், ஒவ்வொரு ஐகானுக்கும் பின்னால் உள்ள கதை. வணக்கம், நீங்கள் பார்வையிடும் மாரன் மோனோகிராஃப்ஸ் எனும் சேனலுக்கு நான் மாரன், உங்கள் அழகிய வாழ்க்கை வரலாறுகளின் உத்தியோகபூர்வ தோழன். இந்த சேனல் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த உலகில் பிரபலம் பெற்ற மனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகளை பற்றி பகிர்ந்துவிடும். இன்று நமக்கு மிகச்சிறந்த விஞ்ஞானி, இந்தியாவின் கலாம் என அழைக்கப்படும் அயறியாத எண்ணற்ற சாதனைகளின் உரிமையாளரான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நிச்சயம் இந்த மனிதனின் வாழ்க்கை உங்களை தெளிவுபடுத்தும் மற்றும் உங்களுக்கு புதிய சக்தி தரும். அப்துல் கலாம் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி தமிழ்நாடு மாநிலம் ராமேஸ்வரம் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தார். அவருடைய பிதா ஜெயராமன் மற்றும் தாய் அசியா ஆகியோர் சாதாரண மக்கள்தான். கலாமின் குடும்பம் மிகவும் தாழ்மையான மற்றும் பாரம்பரிய வழிமுறைகளை பின்பற்றும் வகையில் இருந்தது. அவரின் வாழ்க்கை ஆரம்பம் மிக எளியதாக இருந்தாலும் அவருக்கு சிறிய வயதிலேயே அறிவியல் மற்றும் வானியல் பொருட்கள் பற்றிய ஆர்வம் தொடங்கியது. பள்ளி வாழ்க்கையில் ஆரம்பத்தில் அன்பான மாணவராக இருந்த கலாம் அந்த சிறிய கிராமத்திலிருந்து தனது வரலாற்றை புனிதமாக கட்டமைத்தார். ஆரம்பத்திலேயே அவர் அறிவியலுக்கும் விண்வெளி ஆராய்ச்சிக்கும் பெரும் ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் பள்ளித்துறையில் சிறந்த மாணவராக இருந்தாலும் அவரின் குடும்பத்தின் பொருளாதார நிலை நல்லதாக இருந்தது. ஆனால் கலாம் அவரின் கல்வி வாழ்க்கையை எளிதாக கற்று பின்னர் அண்ணா பல்கலைக்கழகம் சென்று எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங்கில் பட்டம் பெற்றார். கலாமின் பெற்றோர் எப்போது அவருக்கு பொருளாதாரமாக பெரிய ஆதரவு அளிக்கவில்லை. ஆனால் அவர் எளிதாக கல்வி தேடியும் திறமையை வளர்த்தும் இந்தியாவின் மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாறியுள்ளார். இல்லாத சவால்களை எதிர்கொண்டு உயர்நிலை கல்வி. அவரின் கல்வி பயணம் 1950களில் தொடங்கியது. தற்சமயம் அண்ணா பல்கலைக்கழகம் சென்று எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் படிக்கத் தொடங்கிய கலாம் அங்கே சிறந்த முறையில் தன்னை கற்றுக்கொண்டார். அதன் பின்னர் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் IIT மற்றும் பிற உயர்நிலை கல்வி நிறுவனங்களுக்கான கற்றல் முறைகளில் கலாம் பல்வேறு தடைகளை கடந்தார். தொழில்நுட்ப உலகில் ஏற்றம். பட்டம் பெற்ற பிறகு கலாம் இந்திய விமானப்படையின் இரசாயன வானியல் திட்டங்களில் ஈடுபட்டார். அவர் மிகுந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இந்தியாவின் விண்வெளி திட்டங்கள், சாட்டலைட் உருவாக்கம் மற்றும் பாரியோஜி ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றினார். அவர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு ISRO வில் பணிபுரிந்த போது இந்தியாவின் முதலில் புனிதமான விண்வெளி பறக்கும் விமானங்கள் தொடர்பான பணி செய்தார். அவர் இந்தியாவின் ஏவுகணை தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கும் அகில உலக ஏவுகணை திட்டங்களில் இந்தியாவை முன்னணி நாட்டாக உயர்த்துவதற்கும் உதவினார். 1998ஆம் ஆண்டு இந்தியா உலகம் முழுவதிலும் பெருமைப்படுத்தும் நியூக்ளியர் பரிசோதனை நியூக்ளியர் டெஸ்ட் முடித்தார். இதனால் உலகம் இந்தியாவின் சக்தியை உணர்ந்தது. இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் 2002ஆம் ஆண்டு கலாம் அவர்களுக்கு இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராகும் வாய்ப்பு கிடைத்தது. அவர் ராட்சசமான எதிர்பார்ப்புகளை கடந்தும் தனது ஆட்சியின் பொறுப்புகளையும் நாட்டின் மக்களுக்கு மிகவும் அன்பும் உழைப்பும் தரமான முறையில் ஆற்றினார். அவரின் ஜனாதிபதி பதவியில் கலாம் எப்போதும் இளைஞர்களுக்கு, கல்விக்கு மற்றும் சமுதாயத்தின் மேம்பாட்டுக்காக உழைத்தார். படிப்போம், முன்னேறுவோம் என்ற அவரது போதனைகள் இந்திய இளைஞர்களை எப்போதும் வந்து தூண்டி வந்தது. அவர் சர்வதேச மட்டத்தில் இந்தியாவின் மரியாதையை உயர்த்தினார். அதன் மூலம் அவர் உலகை உணர்த்தினார், இந்தியா சுயமாக திகழும் ஒரு பிரபஞ்ச சக்தியாக இருக்க வேண்டும் என்ற கனவு. அவரின் சாதனைகள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தன்னுடைய வாழ்க்கையை எப்போதும் இராணுவம் மற்றும் வித்தியாசமான ஆளுமையாக மாற்றினார். அவர் இந்தியாவின் பாலிட்டிக்கல் சயின்ஸ், இன்டெலிஜென்ஸ் மிஷன், சுய சிந்தனை, இலசுகள் ஊக்கம் போன்ற நூல்களையும் எழுதியுள்ளார். அவர் 2015ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி ஷில்லாங் நகரில் சிறந்த அறிவியல் சிறந்த மானிட வங்கியின் ஆய்வு செய்யப்பட்ட போது உயிரிழந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கை தொடர்ந்தும் உலகளவில் சாதனையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நன்றி. உங்கள் ஆதரவை எப்போதும் எதிர்பார்க்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். இது போன்ற மேலும் பல சிறந்த மனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகளுக்கு மாரன் மோனோகிராஃப்ஸ் சேனலை தொடரவும். இந்த வீடியோவில் பகிரப்பட்ட அனைத்து தகவல்களும் பொதுவான தரவுகளின் அடிப்படையில் பகிரப்படுகின்றன. நாங்கள் எந்த ஒரு தனிப்பட்ட கருத்தையும் அல்லது கருத்தின்மையின் மேல் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் கொடுக்கவில்லை.